கேரளாவில் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஈவினிங் டைம் ஆனால் ஸ்வீட்டை எதாவது சாப்பிட்றத விட காரமாக சாப்பிடணும் போல் தோணிக்கிட்டே இருந்துச்சா. இது நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். 2 சீஸ் ஸ்லைசஸ்ங்க ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணோம்னா சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். அந்த தண்ணி வந்து தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சைடில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு எதுவுமே சேர்த்தாம நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சீஸோட தண்ணி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே பேனில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா போதும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டியதில்லை. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வந்து நசுக்குன்னு இருக்கும். இது நான் வீடியோவில் பார்த்தப்ப இந்த பால்ஸ் வந்து உள்ளே போடும்போது வெடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டே தாங்க போட்டேன். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகலை. கொஞ்ச நேரத்துலேயே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இதை அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட், பிளாக் சால்ட்டுமே ரெட் சில்லி தூளும் போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஊர் சைடில் அந்த கார சீடை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு.